இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிறிசேரி ஐடி பார்க்குக்கு பேக் சைடில் நிறைய அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குங்க. வசந்த் எனக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் செட் ஆகாது வசந்த், நான் இண்டிவிஜுவலாகவே வாழ்ந்து பழகிட்டேங்க அண்ணா அப்படின்னு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் கண்டிப்பாக இங்கே லேண்ட் வாங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இங்கே வர வர உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய லேண்ட் ரேட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். புத்தம் புது லே அவுட், அதனால் நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட்லேருந்து நார்த் வெஸ்ட் கார்னர் பிளாட் வரைக்கும் கார்னர் பிளாட்ஸே இப்போ அவைலபிள் இருக்குது. வாசல்லேயே எங்களை அந்த டிஎல்எஃப் என்ட்ரன்ஸ் ஆச்சு, அதுவிலே தாங்க வந்தோம். வரும்போது செக் பண்ணிவிட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க, அதோட தான் சொல்லிவிட்டு உள்ளே வந்தோங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லேஅவுட்டை பார்க்க போகிறோங்க. இந்த லேஅவுட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இங்கே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நம்ம சென்னையோட ஓஎம்ஆரில் இப்போ மெட்ரோட ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த டெவலப்மெண்ட்டை பேஸ் பண்ணி நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கிற மாதிரி ஒரு லேஅவுட் பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை வீடு கட்டுற மாதிரி ஒரு லேஅவுட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த லேஅவுட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ரெண்டாவது ஒரு முக்கியமான ரீசன், இப்போ நான் சொன்ன உடனே நீங்கள் கேட்ச் பண்ணிப்பீங்க, நம்ம டிஎல்எஃபோட லேஅவுட் வந்து பார்த்தீங்கன்னா சிறிசேரி ஐடி பார்க்குக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது. அந்த லேஅவுட் வழியாக தான் நீங்கள் இந்த லேஅவுட்டுக்கு வரணுங்க. இந்த லேஅவுட்டில் மொத்தமாகவே 9 பிளாட் தான், ஒரு சின்ன லேஅவுட். பட் வந்து பார்த்திங்கன்னா டிஎல்எஃப் வழியாக தான் நீங்கள் வரணும் அப்படின்றதுனால ஒரு முக்கியமான ஹைலைட்டாக நான் பார்க்குறேன். வாசல்லேயே எங்களை அந்த டிஎல்எஃப் என்ட்ரன்ஸ் ஆச்சு, அதுவிலே தாங்க வந்தோம். வரும்போது செக் பண்ணிவிட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க, அதோட தான் சொல்லிவிட்டு உள்ளே வந்தோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த லேஅவுட்டில் எதனால் நீங்கள் வாங்கணும் அப்படின்றத A முதல் அக்கு வரை A to Z வரை எல்லாமே புட்டு வைக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அபிமன்யு ஆல்வேஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக இப்போ டெவலப்பரோட காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களாகி நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் உங்களுக்கு அதான் பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கல்ல ஒன்றா எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லேஅவுட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத்தில் ஓஎம்ஆர் காரிடாரில் சிறிசேரியில் இருக்குங்க. கரெக்டாக சிறிசேரி ஐடி பார்க்குக்கு பேக் சைடில் இருக்குது. எக்கச்சக்கமான ஐடி கம்பெனிஸ் இருக்குது. A2S, கேப்ஜெமினி, டிசிஎஸ், நியூஜென், ஆஸ்பிர், அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குங்க. இங்கே வேலை பார்க்கக்கூடிய உங்கள் பசங்க பொண்ணுங்க யாராவது லேண்ட் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிறிசேரி ஐடி பார்க்குக்கு பேக் சைடில் நிறைய அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குங்க. வசந்த் எனக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் செட் ஆகாது வசந்த், நான் இண்டிவிஜுவலாகவே வாழ்ந்து பழகிட்டேங்க அண்ணா அப்படின்னு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் கண்டிப்பாக இங்கே லேண்ட் வாங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இங்கே வர வர உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய லேண்ட் ரேட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிறிசேரி ஐடி பார்க்கோட பேக் சைடு என்ட்ரன்ஸ்லேருந்து 1.2லேருந்து 1.3 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு. சிறிசேரியில் இப்போ மெட்ரோட ஒர்க்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு. மாதவரத்துலேருந்து சிறிசேரி ஐடி பார்க்குக்கு வரைக்கும் இப்போ மெட்ரோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிறிசேரி ஐடி பார்க்குக்கு பேக் சைடில் நீங்கள் வரும்போது புதுப்பாக்கம் ஜங்ஷன் வருங்க. அந்த புதுப்பாக்கம் ஜங்ஷன் தாண்டோடனே லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நயரா பெட்ரோல் பங்க் வரும். அந்த நயரா பெட்ரோல் பங்க்குக்கு அடுத்து இருக்கக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் பார்க் எஸ்டேட் லேஅவுட். அந்த லேஅவுட்குள்ளே தான் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு. நீங்கள் அந்த நயரா பெட்ரோல் பங்க்லேருந்து அப்படியே நேராக போனீங்கன்னா நீங்கள் தாழம்பூர் வழியாக ஒட்டியம்பாக்கம் மேடவாக்கத்தையும் அசஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து போகும்போது புதுப்பாக்கம் ஜங்ஷன்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னா புதுப்பாக்கம் வழியாக நீங்கள் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடையும் அசஸ் பண்ணிக்கலாம். அந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் செட்டிநாடுலேருந்து உங்களுக்கு விஐடி, கிரசன்ட், அது மட்டும் இல்லாமல் தாகூர் இன்ஜினியரிங், தாகூர் மெடிக்கல் காலேஜ், அந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்குது. உங்களுக்கு காலேஜ் தேவைகளுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓஎம்ஆர்லையும் நிறையா இருக்குங்க, சத்யபாமாலேருந்து அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து ஜஸ்ட் 300 மீட்டர்ஸ் தூரத்தில் பிஎஸ்பிபி ஸ்கூல் இருக்குங்க. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லேஅவுட் பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்த மாதிரி தேவ்ராஜ் நகர். இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தம் 9 பிளாட் தாங்க. சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்கிறாங்க. 30 ஃபீட் 24 ஃபீட் ரோடு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 773 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1256 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இப்போ ஆல் ஃபேஸிங்கில் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. புத்தம் புது லேஅவுட், அதனால் நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட்லேருந்து நார்த் வெஸ்ட் கார்னர் பிளாட் வரைக்கும் கார்னர் பிளாட்ஸே இப்போ அவைலபிள் இருக்குது. டிடிசிபி அண்ட் ரெரா ப்ரோ லேஅவுட்டுங்க. இந்த லேஅவுட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5800 ருபீஸ் கோட் பண்ணியிருக்கிறாங்க அபிமன்யு ஆல்வேஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக டெவலப்பரோட காண்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 80லேருந்து 90% வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த லேஅவுட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாட்டா, பை பாய்.